வணக்கம் முருகனுக்காக மட்டும்தான் இந்த பொக்கிஷம். அப்பனுக்காக 600 ஆயிரங்களை செலவிட்டு பிரத்யேக காணிக்கையை சுமந்து வந்த பக்தர். அக்னியில் இறக்க நிகழ்ந்த அதிசயம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புகழ்பெற்ற கந்த சஷ்டி திருவிழா இன்று காலை யாகசாலை பூஜையோட கோலாகலமா தொடங்கியிருக்கு. தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் காலை யாகசாலை பூஜை நடைபெற்று தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தங்க சப்பரத்தில் சாமி எழுந்தருளுதல், தங்கத்தேர் உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. இந்த நிலையில தான் முதல் நாள் யாகசாலை பூஜை நடந்திருக்குது. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதியில் சென்னையை சேர்ந்த சிவகுமார் என்ற பக்தர் 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கப்பட்டு ஜரிகையை காணிக்கையா கொடுத்து யாகத்தில் இடப்பட்டு பூர்ணாகுதி நடந்திருக்குது. மேலும் தொடர்ந்து 6 நாட்களும் யாகசாலை நடைபெறும் பூர்ணாகுதிக்கு சுமார் 36 லட்சம் மதிப்பிலான 6 தங்கப்பட்டு சரிகைகளை காணிக்கையா வழங்குவதா அந்த பக்தர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில மகா தீபாராதனையில ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க.